வெல்கம் பேக் டு மை சேனல். பேபி அம்பர்லா ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்ட் 2 வீடியோ கன்டினியூ ஆகுது. ஃப்ராக்கில் பாடியோட உயரம் நமக்கு 10 இன்ச்சு தேவைப்படுது. தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு உயரம் எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு மொத்த சுற்றளவு அந்த பாடியில் 24 இன்ச்சு நமக்கு வரணும். அப்போ நம்ம துணியை டபுளாக கட் பண்ணி எடுக்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணிக்கிடணும். டிவைட் பண்ணால் 12 இன்ச்சு வரும். இந்த 12 கூட ஸ்டிச்சிங்க்கு 3 இன்ச்சு சேர்த்துக்கிடணும் 2 சைடுக்கும். அப்போ பாடி பார்ட்டுக்கு அகலம் 15 இன்ச்சு தேவைப்படுது. அதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேப்பரில் கட் பண்ணிக்கிட்டோம். 11க்கு 15ன்னு கட் பண்ணிவிட்டு அகலத்தில் மேல் பக்கம் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் பாடி பார்ட்டுக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருந்த துணியிலையும் அகலத்தில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிடணும். இந்த 2 சென்ட்ரும் ஒன்று போல் இருக்கிறபடி பேப்பர் மேலே ரெடி பண்ண கிளாத்தை வைக்கணும். அப்படி வைக்கும்போது பேப்பரோட ஹைட்லேருந்து 3 இன்ச்சு இறக்கத்தில் தான் நம்ம ரெடி பண்ண கிளாத்தை வைக்கணும். ஏன்னா முன்கலத்தோட உயரம் 2.25, அதுக்கேற்றபடி தான் வைக்கணும். இதை சுற்றிலும் உள்ள இந்த துணி இல்லாத இடத்துக்கு பகுதிக்கு கொடுத்த ரிமைனிங் கிளாத்தை 4 பக்கம் வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ உயரம் நமக்கு தேவையான அளவு கரெக்டாக வந்துருச்சு. அகலமும் நான் ஃபஸ்ட்டு 2 பக்கமும் சேர்த்து 3 இன்ச்சு தான் தையலுக்கு விட்டுருந்தேன். இப்போ இதில் கொஞ்சம் துணி அதிகமாகவே இருந்தனால அந்த 12 + 3 15 தான் பேப்பரில் கட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ நான் 2 இன்ச்சு கூட சேர்த்துக்கிட்டேன். 2 பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக 17 தான் அகலம். தையலுக்கு நம்ம எவ்வளோ நாள் உள்ளே போட்டுக்கிடலாம். அதில் சென்ட்ரு மார்க் பண்ணி ஃபோல்டாக மடிச்சுக்கிடணும். டபுளாக மடிச்சுட்டு இப்போ கழுத்து அகலம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கழுத்தகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு மார்பு சுற்றளவை 24 நம்ம 12ஆல் வகுத்துக்கிடணும். அப்போ 2 இன்ச்சு வரும். இந்த 2 இன்ச்சிலேருந்து அரை இன்ச்சை லெஸ் பண்ணிடணும். அப்போ 1.5 வரும். நான் 1.5ன்னு எழுதுறதுக்கு 1.25ன்னு எழுதிட்டேன். இப்போ நம்ம 1.5 இன்ச்சை தான் இங்கே மார்க் பண்ணணும். 1.5லேருந்து நம்ம 1.25 2 வரைக்கும் வச்சா எதுவும் ஆகாது. நான் 1.25 வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் அளவு கண்டுபிடிக்கணும். ஷோல்டர் அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் மார்பு சுற்றளவை நம்ம 6ஆல் வகுத்துக்கிடணும். 6ஆல் வகுத்தா 4 இன்ச்சு வரும். அதாவது 6ஆம் வாய்ப்பாடு சொல்லி பார்த்துக்கோங்க. 4 வரும். அந்த 4 மார்க் பண்ணிடணும். இப்போ 4.25 வரைக்கும் வச்சாலும் எதுவும் ஆகாது. 3.25 வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு மார்பு சுற்றளவை இப்போ நம்ம 6ஆல் வகுத்துக்கிடணும். வகுத்து 4 இன்ச்சு வரும். அதோட 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிடணும். நம்ம 4.25 தான் இந்த ஆம்கோலோட அளவு. மார்பு சுற்றளவை 6ஆல் வகுத்து அது கூட 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிடணும். 4.25 வரும். டானா போட்டு ஆம்கோல் வரையணும். வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம சைடில் எவ்வளோ ஸ்டிச் பண்ண போகிறோன்னு மார்க் பண்ணி அடையாளப்படுத்திக்கிடணும். 6 இன்ச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதில் மார்க் பண்ணிக்கிட்டு ஷோல்டர் கிராஸாக வரைஞ்சாச்சு. முன்கழுத்து உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு மார்பு சுற்றளவை 12ஆல் டிவைட் பண்ணி 2 இன்ச்சு வரும். அது கூட 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிடணும் இதில். அப்போ 2.25 தான் முன்கழுத்து உயரம். அந்த 2.25 ஷோல்டர் சரிவுக்கு உள்ள உயரத்தில் இருந்து குறிக்கணும். குறித்து ரவுண்ட் கழுத்து போட்டாச்சு. கீழே இடுப்பு சுற்றளவு 5.5 இன்ச்சை மார்க் பண்ணி ஒரு பாயிண்ட்டு போட்டு இப்போ நம்ம ஆம்கோல், ஷோல்டர், முன்கழுத்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிடலாம். நான் இப்போ மார்க் பண்ண அளவெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி எடுத்தது. இது கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற மெத்தடு. இந்த அளவு 1 வயசுலேருந்து 2-2.5 வயசு வரை உள்ள குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இதே மாதிரி பின்பக்கமும் இந்த அளவை மார்க் பண்ணணும். ஆனால் பின்கழுத்து உயரம் மட்டும் முன்கழுத்து உயரத்தில் பாதி வைக்கணும். 2.25 வச்சோமா அப்போ 1.1 தான் பின்கழுத்து உயரம். இந்த கழுத்து உயரம்லாம் டிசைனுக்கு ஏற்றபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். கழுத்து அகலமும் 1/4 இன்ச்சு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். ஷோல்டர் அளவும் ரொம்ப வித்தியாசம் வராது. கொஞ்சம் பெரியவங்களுக்குன்னா ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன இருந்தால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. அதாவது பேட்டர்னே தப்பாகாது. கொஞ்சம் லூஸ் டைட்டு இருக்கும். அது அவங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்ம பிடிச்சி தைச்சிக்கலாம், இல்லைனா லூஸ் பண்ணிக்கிடலாம். நியூ வீடியோவை பார்ட் 3ல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.